காலங்களில் நடந்த சம்பவங்களை நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து நினைத்து பார்த்தீங்க அப்படின்னா அது சாதாரணமான ஒரு ஏமாற்றங்களாக இல்லாமல் இருக்கும். உங்களுடைய மனதிற்குள் இதுவரை இவ்வளவோ கஷ்டங்கள் நடந்திருக்கும். அது அனைத்தையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். நீங்க உங்களுடைய வீட்டுல எந்த விதமான வேலைகளையும் செய்யாம அப்படியே இந்த ஒரு நேரத்துல அமைதியாக உட்கார்ந்து உங்களுடைய மனதை மட்டும் அமைதிப்படுத்தி பாருங்க. உங்களுக்குள்ள எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு அவமானங்கள், என்னெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டது என்று உங்களுடைய மனதிற்குள்ள ஒரு முறை வந்துவிட்டு சென்று கொண்டிருக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா இது சாதாரணமான ஒரு ஏமாற்றங்களாக இல்லாமல் இருக்கும். நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில கஷ்டங்களை உருவாக்கின சில ஏமாற்றங்களாக இருக்கும். இதனால நீங்கள் நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமா கிடைச்சிருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஆழமான மன காயங்களை கூட நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு சில காயங்கள் நிச்சயமாக உருவாகி இருக்கும். உங்களுடைய மனதையே அது புண்ணாக்கக்கூடிய அளவுக்கு சில பேச்சுவார்த்தைகளாக இருக்கலாம், சிலர் செய்த காரியங்களாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமா இருந்திருக்கும். இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்ப வைத்து கழுத்தை அரித்தது போல நடந்த சில சம்பவங்கள் உங்களுடைய உள்ளத்தை இன்னும் முழுமையாக உடைத்து கொண்டிருக்கும். என்ன செய்வது, என்ன செய்யக்கூடாது என்று உங்களுக்கே தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்க ஆளாக்கப்பட்டிருப்பீங்க. உங்க கூடவே இருந்திருப்பாங்க. உங்களை நல்லவங்க போல நீங்க நம்பி கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா அவங்க உங்க கூடவே இருந்து தேவையில்லாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அவங்க தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கியிருப்பாங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத அளவுக்கு உங்களுடைய மனதையும் நிச்சயமாக பாதித்திருக்கும். நீங்க யாரையும் எளிதாக நம்பாத குணம் கொண்டவங்க. யாரையும் உடனே நம்ப மாட்டீங்க. ஆனா அந்த ஒரு நபர் மீது நீங்க நம்பிக்கையை வைத்து விட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு நபரை விட்டு நீங்களே விலக மாட்டீங்க. அவங்களே போன்னு சொன்னாலும் நீங்க விலக மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு குணம் கொண்டவர்கள் தான் கன்னி ராசி அன்பர்களாகிய நீங்கள். அந்த ஒரு நம்பிக்கையை துரோகம் செஞ்சவங்க இருந்ததால் தாங்க இந்த ஒரு காலம் உங்களுக்கு இன்னும் கடினமாக வந்து கொண்டே இருக்கிறது. நீங்க ஒருவரை நம்பி அவங்க மீது உங்களுடைய உயிரையே வச்சிருந்திருப்பீங்க. அப்படி நீங்க வைத்த அந்த ஒரு உயிரை அவங்க ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. அவங்க அதுக்கான ஒரு உரிமையையும் அந்த ஒரு நம்பிக்கைக்கு ஏற்ற ஒரு பலனையும் அவங்க கொடுக்காம இருந்திருப்பாங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கும். அதிலிருந்து உங்களால வெளிவர முடியாம இது வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு கொண்டே இருந்திருப்பீங்க. இந்த ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் இது வரைக்கும் வாழ்ந்து கொண்டும் வந்து கொண்டே இருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த சனி பகவானின் தாக்கம் கன்னி ராசிக்கு வந்த ஒரு நேரத்துல வெளிப்புற பிரச்சனைகளாக மட்டும் வராதுங்க. உங்களுடைய உள்ளத்தையும் சரி, உங்களுடைய தீர்மானங்களையும், நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளையும் எல்லாத்தையுமே பாதிக்கக்கூடிய சில பிரச்சனைகளாக சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். சில மனிதர்களுக்கு வெளிப்புறமாக ஏதாவது உடல் சம்பந்தப்பட்ட நோயோ, வெளிப்புறமாக ஏதாவது பேச்சுவார்த்தைகளோ இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையில போயிடும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த அளவுக்கு தான் நீங்க உள்ளுக்குள்ள நினைக்கக்கூடிய அடுத்து நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது என்று நீங்க முடிவெடுக்கக்கூடிய முடிவுகளை கூட அவர் தவறாக மாற்றி விடுவார். நீங்க ஒரு சரியான முடிவை எடுத்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய நபரோ, உங்களுடைய நண்பரோ, உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களோ யாராவது ஒருவர் இந்த ஒரு முடிவை நீ எடுக்கிறதுக்கு நான் சொல்ற ஒரு முடிவை எடு, உன்னுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போகும் அப்படின்னு கூறியிருப்பாங்க. நீங்களும் சரி அவங்க தான் கூறுறாங்களா அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நீங்களும் அந்த ஒரு முடிவை எடுப்பீங்க. ஆனா அந்த முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க யோசிப்பீங்க, நம்ம ஏன் இந்த ஒரு முடிவை எடுத்தோம், இந்த ஒரு முடிவு என்ன நமக்கு இந்த அளவுக்கு பாதிப்பை கொடுத்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி சில அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். நீங்க உங்களுடைய முடிவை கேட்டு எடுக்காம மற்றவங்களுடைய முடிவை கேட்டு எடுத்த அந்த தீர்மானங்கள் இருக்குல்லவா, இது உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் தேவையில்லாத குழப்பங்களுக்கும் உங்களை ஆளாக்கி இருக்கும். உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தையும் அது தேவையில்லாம செலவும் செய்ய வச்சிருக்கும். நீங்க நம்பியவங்க கூட உங்களோட முதுகில குத்திருப்பாங்க. இதுவும் உங்களால மறக்க முடியாம இருக்கும். நீங்க உங்களை கூடவே வச்சிருந்திருப்பீங்க. ஆனா அவங்க யாரு, எங்கிருந்து வந்தாங்க எதுவுமே தெரியாது. உங்க கூட நல்லா பழகுறாங்கன்னு நீங்களும் பழகிருப்பீங்க. அப்படிப்பட்ட நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை முன்ன போக விட்டு உங்க முதுகுல குத்துவாங்க. உங்களுக்கு தேவையில்லாத செயல்களையும் பின்ன இருந்து செய்வாங்க. இந்த மாதிரி சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா உருவாகி இருக்கும். உங்களுடைய உழைப்பை மற்றவங்க பயன்படுத்தி இருப்பாங்க. அந்த உழைப்பிலிருந்து உங்களால வெளிவர முடியாம நீங்கள் இன்னமும் கஷ்டத்திற்கு ஆளாக்கி கொண்டிருப்பீங்க. நீங்க செஞ்ச நல்லதுக்கு எதிராகவே எல்லாரும் நடந்திருப்பாங்க. அந்த நல்லது உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நடக்காமல் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டே இருந்திருக்குங்க. இதெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு கடினமான ஒரு பாடங்களாக இருக்கும். இந்த ஒரு பாடத்திலிருந்து உங்களால வெளியவும் வர முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தில் தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வாரீங்க. யாரை எந்த அளவுக்கு நம்பணும் என்ற ஒரு கேள்விக்கு உங்களுடைய வாழ்க்கை தான் பதில் சொல்லிய ஒரு காலமாக இருக்கும். அந்த ஒரு கேள்விக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நினைத்து பார்த்தாலே ஒரு பதிலானது உங்களுக்குள்ள கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்க இது வரைக்கும் வாழ்ந்தீங்க. ஆனா பண விஷயத்துல கூட நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும். நீங்க அந்த பண விஷயத்திலாவது நமக்கு போதுமான அளவுக்கு வெற்றியானது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஏன்னா நீங்க கடின உழைப்பு போட்டிருப்பீங்க.
அந்த கடின உழைப்புக்கு ஒரு பலனானது கிடைக்கணும் அப்படின்னு நீங்க என்னென்னமோ பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனா அதற்கேற்ற பலனானது கிடைக்காமல் அதுவும் உங்களுக்கு பிரச்சனையில போய் முடிஞ்சிருக்கும். நீங்க அதிகமா உழைக்கக்கூடிய நபர்கள் இருந்தாலும் அதற்கான பலன் உங்களுக்கு தாமதமாகவே கிடைத்துக் கொண்டிருக்கும். இன்னும் சிலருக்கு வேலை இடத்துல போதுமான அளவுக்கு வெற்றியானது கிடைக்காமல் இருக்கும். இன்னும் சிலருக்கு உங்களுடைய தொழிலையோ உங்களுடைய பிசினஸ்லயோ லாஸ் ஆனது ஏற்பட்டிருக்கும். எதிர்பார்க்காத அளவுக்கு செலவுகளும் உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். பணமானது உங்களுக்கு சிக்காமல் போவதுதான் உங்களுடைய வாழ்க்கையில போன்ற நிலைகள் உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாகி இருக்கும். அதிலிருந்து எப்படி வெளிவரணும் என்று தெரியாமல் இன்னமும் நீங்க சிக்கி தவித்துக் கொண்டே இருப்பீங்க. இது உங்களை ஒரு கட்டத்துல என்னால் சரியாக முடிவெடுக்க முடியவில்லையா என்ற ஒரு கேள்விக்கு உங்களை ஆளாக்கி இருக்கும். அந்த அளவுக்கு உங்களை சந்தேகிக்கவும் வைத்திருக்கும். இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். உண்மையில சொல்லணும் அப்படின்னா இது உங்களுடைய தவறு மட்டும் கிடையாது. சனி பகவான் உங்களை நிதானமான ஒரு மனிதனாக மாற்றுவதற்கும் திட்டமிட்டு உங்களுடைய வாழ்க்கையை செயல்பட கற்றுக் கொடுப்பதற்கும் ஒரு பாடத்தை ஏற்படுத்துவதற்காக மட்டுமே இந்த மாதிரி சில செயல்களை செய்தார். எனவே இதனை நினைத்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இதெல்லாம் ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் உங்களுக்கு நிச்சயமா புரியக்கூடிய அளவுல நிச்சயமாக மாறிவிடும். இதுவரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக போய்கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த இடைப்பட்ட நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு காலத்துல நீங்க அனுபவித்த மன அழுத்தங்கள் உங்களுடைய டிசிஷன் மேக்கிங் எல்லாத்தையும் இந்த ஒரு நேரத்துல பாதித்திருக்கும். இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்துலயுமே இந்த சனி பகவான் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். ஆனா மனதில் தொடர்ந்து உங்களுக்குள்ள நன்மைகளே நடக்காது, கெடுதல்கள் தான் நடக்கும் அப்படின்னு உங்களையே சனி பகவான் நம்ப வைத்திருப்பார். ஆனா வரக்கூடிய இந்த ஒரு இடைப்பட்ட நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாட்கள் உங்களால மறக்க முடியாத ஒரு நாட்களாக இருக்கும். இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்காத ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுக்கு நிச்சயமாக மாறும். அந்த அளவுக்கு மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய அதிபதி புதன் பகவான். புதன் பகவான் இந்த ஒரு நிலைமையில சனி பகவானுடன் இணைந்து உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை நிச்சயமா ஏற்படுத்துவார். உங்களுடைய சிந்தனை திறனையும் அதிகப்படுத்துவார். தொடர்பு கொள்ளக்கூடிய திறனையும் உங்களுக்குள்ள உருவாக்கி உங்களுடைய வாழ்க்கையவே அவர் அழகாகவும் மாற்றி கொடுப்பார். இது மட்டும் இல்லாம முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறனையும் உங்களுக்குள்ள உயர்த்தி விடுவார். எந்த விதமான முடிவை எடுத்தா உங்களுடைய வாழ்க்கையில அது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் என்பதை உங்களுக்கு உணர வைப்பார். அப்படி உணர வைத்து அவரும் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகளையும் தேடி கொடுப்பார். முடிவெடுக்கக்கூடிய திறனானது உங்களுக்குள்ள பிறக்கும். இதுவரை குழப்பமாக இருந்த விஷயங்கள்ல திடீரென்று உங்களுக்கு தெளிவானது தோன்ற ஆரம்பிக்கும். குழப்பமான விஷயங்களை எடுத்தா கூட அந்த ஒரு விஷயங்களை இந்த ஒரு நேரத்துல நீங்க எப்படி அதை அந்த ஒரு இடத்துல வைக்க முடியும், அந்த ஒரு விஷயத்தை நம்ம தொடங்காம எப்படி ஆரம்பித்த இடத்துல போய் நிறுத்த வேண்டும் என்பதை பற்றி நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு மைண்டானது உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். ஒரு வார்த்தை பேசினாலும் நம்பகரமாக பேசுவீர்கள். இதுக்கு முன்னாடி பேசியதை போல பேசாமல் ஒரு வார்த்தை பேசினாலும் சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தையாக பேசுவீங்க. இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய 2 முக்கியமான திருப்பு முனைகள் இருக்கும். முதல் திருப்பு முனை எது தெரியுமா? உறவு மற்றும் நம்பிக்கைக்கான ஒரு திருப்பு முனையாக இருக்கும். இதுவரை நீங்க தவறான நபர்களை நம்பியதால் ஏற்பட்ட காயங்கள் உங்களுடைய மனதிற்குள் தீராமலே இருந்து கொண்டிருக்கும். ஆனா இப்போது சரியான நபர்களை நீங்கள் அடையாளம் காணக்கூடிய ஒரு திறனானது உங்களுக்குள்ளே பிறந்திருக்கும். அது சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு புதிய நபர் உங்களுடைய வாழ்க்கையில வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். இந்த ஒரு நபரும் உங்களுக்கு எமோஷனலா சப்போர்ட் மட்டும் கிடையாது, உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுல ஒரு கைடன்ஸை கொடுக்கக்கூடியதாகவும் நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு சந்திப்பு சாதாரணமான ஒரு சந்திப்பாக இருக்காது. இது உங்களுடைய வாழ்க்கையின் பாதையை மாற்றக்கூடிய ஒரு சந்திப்பாக இருக்கும். நீங்கள் நம்பிக்கை என்ற ஒரு வார்த்தைக்கு மீண்டும் உணர ஆரம்பிப்பீங்க. அது இந்த ஒரு நபரால தான் உங்களுக்கு உணர ஆரம்பிக்கும். 2வது மாற்றம் தொழிலிலும் சரி பண வரவிலும் ஒரு திருப்பு முனையானது ஏற்படும். இதுவரை நீங்க செய்த உழைப்புக்கு இந்த ஒரு நேரத்துல பலன் கிடைக்காமல் இருந்திருக்கும் இதுவரைக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல உடனே பலனானது கிடைக்க ஆரம்பிக்கும். எதிர்பாராத விஷயங்கள்ல இருந்து பணவரவானது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அதிக இன்கிரிமெண்ட் போடுவதற்கும் இல்லைன்னா சேலரியை உயர்த்துவதற்குமான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கலாம். இது மட்டும் கிடையாதுங்க, நீண்ட நாட்களாக காத்திருந்த உங்களுக்கு வர வேண்டிய ஒரு பணமானது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல வந்துவிடும். இன்னும் சிலருக்கு சைடு இன்கம்ல எப்படி தொடங்கணும், சைடு இன்கம் தொடங்குவதற்காக நம்ம என்ன பண்ணணும் என்பதை நீங்க புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். எனவே இனி பணம் உங்களுக்கு எப்படியாவது நிச்சயமாக வந்துவிடும். வந்து உங்களுடைய வாழ்க்கையை அதை நிச்சயமா மாற்றும்.
எனவே கன்னிராசி அன்பர்களை நீங்க அனுபவித்த காயங்கள் வீண் போகவில்லை. அது உங்களை மிகவும் அறிவாளியாக நிதானமாக மற்றும் வலுவான ஒரு மனிதராக மாற்றியிருக்கும். சனி பகவான் இனி உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சோதித்ததற்கு ஏற்ற பலனையும் கொடுக்க போகிறார். எனவே இந்த ஒரு பலனை மட்டும் நீங்க அனுபவித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. முடிந்த அளவுக்கு நன்மையுடன் இருங்கள். அனைவருக்கும் நன்மை மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.